இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் வந்துட்டு தான் மழை திடீர்னு பெய்யுது. நைட்டு தான் அதிகமாக பெய்யுது. என்னடா இது அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி மழை பெய்யுது. அதுவும் போல் நைட்டு தான் அதிகமாக மழை பெய்யுது. ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இருக்கிறேன். வாங்க உங்களுக்கு வெளியில் போயிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எப்படி மழை பெய்யுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நம்ம கூட கூப்பிடு வர அப்படி வாடா வாடா வாடா. சென்னையில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு மழை அடிச்சு ஊற்றுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் உங்கள் ஊரில் மழையா அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்க, இது ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே மழை அடிச்சு ஊற்றுது. மழையை பார்க்கும்போது இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூடாக காஃபியோ காஃபியை விடுங்க, டீ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு ஓவராக குடிக்கணும் அப்படின்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸு கேங்கெலாம் இருக்கும் போது இந்த மழையை பார்த்தோன்னே இப்போ சூடாக ஒரு டீ அடித்தா கரெக்டாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். ஸோ எனக்குமே இப்போ அப்படி தான் தோணுது. ஆனால் கூட ஃப்ரெண்ட்ஸு தான் இல்லை. எந்த மழைக்கு நம்மளால் என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா கைஸ், மழை ஓவராக அடிச்சு ஊற்றுது. ஸோ இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூடாகவோ நல்லா ஹாட்டாகவோ ஏதாவது குடிக்கலாம் பார்த்தா எதுவும் இல்லை. ஸோ எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே முட்டை இருக்குது. இந்த முட்டையை வச்சு நம்ம ஆம்லேட் ஆஃப் ஆயில் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆயில் போடுறதுக்கு முக்கியமான பொருள்னால் அது எக்கு தான். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தோசை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். எல்லாமே வச்சதுக்கப்புறம் மெயினாக அடுப்பு ஆன் பண்ணணும். எல்லோரும் பண்ணுற தப்பு ஃபஸ்ட்டாக தான். எல்லாமே பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வைக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம க்ளவராக இருக்கணும். ஸோ அதனால் அடுப்பு பற்ற வச்சிடலாம். நம்ம கூப்பர் தான் எங்கே போனால் நம்ம கூட வேண்டா கூப்பர். ஸோ அடுப்பு ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அடுப்பு ஹீட் ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஐயோ ஓடுது. இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகாத்தூளும் உப்பையும் போட்டு அதுக்கு சுற்றி எண்ணெயை ஊற்றி அப்படியே சாப்பிட போகிறோம். முட்டை நடுவில் தான் ஊற்றினேன், அது சுற்றி இப்படி இங்கே வந்துருச்சு. இது என்னடா இது பேட்ரு மாதிரி அடுத்துட்டு அடிக்கலாம் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன நான் இதுன்னே தெரியல. உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சுற்றி எண்ணெயை ஊற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு நான் ஸ்பெஷலாக சேர்க்குற இந்த மிளகாத்தூள். ஐயோ ரொம்ப அதிகமாக போட்டேங்க. இதில் என்ன ஊசியாக வந்துச்சு. ரொம்ப அதிகமாக போட்டேன். ஐயோ குடலை பார்த்த போது என்ன ஆகும்னு தெரியல. ஸோ வெயிட் அண்ட் சீ. ஸோ நல்லாவே இதாகிடுச்சு. ஸோ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ பார்க்கும்போதே டெம்ப்டாக இருக்குது.
ஸோ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் ஃப்ரீயாக இருந்து இந்த மாதிரி மலையெல்லாம் ரசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது மைண்டாக சமைக்கணும்னு தோணுச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைச்சு சாப்பிடணும், இந்த மாதிரி மழை பெய்யும்போது சமைச்சு சாப்பிட்ருக்கேன், சமைச்சு சாப்பிட தோணி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.